இப்போ வந்து எஃப்ஜேயோட கேப்டன்சி மீட்டிங் நடக்குது. அவர் வந்து பேசுகிறாரு, கேப்டன்சி டாக் கொடுக்குறாரு. எல்லாரும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் மைக் மாட்டலைன்னா என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரு. மைக் வந்து கொஞ்சம் சரியாக போடுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்னால் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். சப்போஸ் மைக்கை மாட்டுங்கன்னு பிக் பாஸ் சொன்னால் என்ன பனிஷ்மெண்ட்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் கூட ஒரு அரை மணி நேரம் யாரும் பேசக்கூடாது, அவங்களும் யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்கிறாரு. அப்போ ஒரு அரை மணி நேரங்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, அரை மணி நேரங்கிறது 45 மினிட்ஸாக எக்ஸ்டெண்ட் ஆகிடும் சம்டைம்ஸ், ஏன்னா நமக்கு இங்கே டைம் கிடையாது. அப்போ எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ½ அன் ஹவருங்கிறது ஒரு சும்மா ஒரு ரஃப் கணக்கு, அவ்வளோதான், அது எக்ஸ்டெண்ட் ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், அவங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு உடனே பார்வதி சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தரோட சொல்ல வர கருத்துக்களை அடக்கிற மாதிரில வரும், அவங்க எதையும் பேச விடாமல் ஆக்கிற மாதிரில வரும் அப்படிங்கிறாங்க. உடனே எஃப்ஜே சொல்கிறாரு, ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் தான், நம்ம சொல்ல வரதை சொல்ல முடியாமல் போகும்போது நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லாக மைக் மாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்வதி சொல்கிறாங்க, பரவாயில்ல, இந்த டிஸ்கஷன் வந்து ஒரு மாதிரி நல்லா ஹெல்த்தியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே எஃப்ஜே வந்து கையெடுத்து கும்பிடுறாரு. ஐயோ அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பிக் பாஸ் எஃப்ஜே வந்து சொல்லிட்டுருக்காரு, எனக்கு வந்து பீட் பாக்ஸிங் தெரியும், இது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, ஸோ நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், கூட கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லிக் கொடுக்கும்போது வெளியே போகிறப்போ இங்கே வந்து வெறுமனே கத்திட்டு மட்டும் போனோன்னு இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு போனோங்கிற மாதிரி இருக்குன்னொடனே பிக் பாஸ் நல்லா சிரிச்சிட்டு குட் ஒன் எஃப்ஜே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாக கத்திட்டு தானே இருந்தாங்க, அதுதான் வந்து பிக் பாஸ் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே வந்து இந்த பனிஷ்மெண்ட் சொன்னோடனே இதுக்கு எல்லோரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இப்போ நான் தூங்கிட்டே இருப்பேன், எல்லோரும் தூங்கினா கூட நான் தூங்கினா மட்டும் அது ஒரு பெரிய விஷயமாகுது இந்த வீட்டில். ஸோ அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க தூங்குறாங்கன்னா, என்ன இன்றைக்கி தூங்க ஆரம்பிச்சிட்டியான்னு அவங்கள வந்து நாள் பூரா எல்லோரும் சொல்லலாம். சொன்னோடனே வந்து அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் டைம் அதை பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்துட்டு அரோரா, அமித் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நல்லா இதை எப்படி வந்து ஒரு பாயிண்ட்டை இப்போ கேப்டன் எடுத்து வைக்கிற பாயிண்ட்டை எப்படி அப்போஸ் பண்ணணுங்கிறது வந்து அமித் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. இது இந்த சீசனில் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. பட் அமித் வந்து அவ்வளோ அழகாக பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு, ரொம்ப டீசெண்டாக அவரோட பாயிண்ட்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. மற்றபடி நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் கேப்டன்சி டாஸ்கெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் பார்வதி எப்படி பேசுகிறீங்க அப்படிம்பாங்க. எனக்கு வந்து பார்வதி கிட்ட உள்ள மெயின் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க், அந்த டிஸ்கஷன். அப்போ தான் ஒரு வாட்டி அந்த எந்த கேப்டன் வந்தாலும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த பாயிண்ட்டையும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவாங்க. அந்த கேப்டன் வந்து அங்கே ஒரு டம்மி பாவா மாதிரி தெரிவார். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து அவங்க அமைதியாக இருக்கிறதுனால இந்த டிஸ்கஷன் வந்து ஸ்மூத்தாக போகுது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.